பிக்ஸார்ட்டில் எப்படி வந்து ஒரு தம்ப்லைன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு சொல்லி தரது தான் காட்டுறேன். ஸோ நம்ம வந்து ஈஸியான ஒரு விஷயங்க. அதை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நீ பிக்ஸார்ட்னோடனே வந்து பெருசாக எதுவும் நினச்சிக்க தேவையில்ல. பிக்ஸார்ட் உள்ள போனாலே போதும், இந்த மாதிரி காட்டும். ஸோ நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. எடிட் ஃபோட்டோ மட்டும் கொடுத்தாலே போதும். அதில் நம்ம கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணும்னா பேக்ரவுண்டை கொடுத்துக்கலாம். அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும் தம்ப்லைன் அப்படி தோணுது. ஸோ அப்படின்றப்ப நான் என்ன பண்ணேன், வச்சுட்டேன் ஒயிட் தம்ப்லைன் வச்சுட்டேன். அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா க்ராப் காட்டும். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் டூல்ஸில் போயிட்டு க்ராப்ஸ் காட்டும். க்ராப் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து 6.9 இருக்குது, யூடியூப் தம்ப்லைன் இருக்கும். அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப்னு காட்டும், அதை கிளிக் பண்ணாலே ஓகே தான். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரைட் கொடுத்துருங்க, ரைட் பண்ணுங்க. இப்போ கிரிக்கெட் சம்மந்தமாக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிளிக் பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம கிரிக்கெட்னு கிடச்சி சும்மா இதை கொடுக்குறோம். இன்னும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா லைட்டாக அப்படி எடுத்தாச்சு. அடுத்தது இன்னொன்று எடுக்க போகிறோம். இன்னும் எனக்கு வந்து நிறைய வேணும், இப்போ கிரிக்கெட் அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துட்டு கிரிக்கெட் டிப்ஸ் மார்க் கிளிக் பண்ணுற வச்சுக்கலாம். கிரிக்கெட் டிப்ஸ் கொடுத்தாச்சு. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும், எனக்கு வந்து நல்லா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துக்கிட்டே நான் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கிரிக்கெட் டிப்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் எதை வேணால் கொடுத்துக்கலாம். அடுத்தது இதில் இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ நான் ஏதாவது க்ரியேட் பண்ணிட்டேன். இதுலேயும் வந்து கலர்ஃபுல்லாக நம்ம வந்து கொடுக்கலாம், டெக்ஸ்டர் கொடுக்கலாம், லைன் கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து இப்போதைக்கு இதுவாக ஓகேவாக தெரியுது, அதனால நான் இதை கொடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஃபாண்ட்டு கொஞ்சம் தெளிவாக வேணும் அப்படின்னு தோணுது. ஸோ அவ்வளோதான். ஒரு சிம்பிளாக ஒரு தம்ப்லைன் ரெடி பண்ணோம் அப்படின்னு நீங்கள் அந்த ஆப்பையும் ஏற்றாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரெடி பண்ணியாச்சு. டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ அழகான உங்களுக்கு தம்ப்லைன் வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். நீங்கள் அதை எடுத்து அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம்.